ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக இருக்கும். அரிசி மாவில் தான் செய்திருக்கீங்கன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஏதோ பேக்கரியில் வாங்கின ஸ்வீட் மாதிரி அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது செய்கிறதுக்கும் 4 பொருட்கள் மட்டுமே தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம இதில் நெய், எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இதை நம்ம பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், பானுபதி அப்படின்ற சிஸ்டர் நம்ம பால் கொழுக்கட்டை ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டுடே ஐ ட்ரை திஸ் ரெசிபி, செம்ம டேஸ்டி, தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் வீடியோன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், ரூபன் அப்படின்ற பிரதர் எழுதியிருக்காங்க. ரவா புட்டிங் அப்லோட் பண்ணோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, ரவா புட்டிங் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு, வீட்டில் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, இப்படி எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி மாவு, புழுங்கரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட தற்சமயத்துக்கு அரிசி மாவு இல்லைன்னா இது போல் அரிசி உங்கள் வீட்டில் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு, அதாவது 1 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணியை விரித்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வைங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு காய வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வெயிலில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு நல்லா மறுபடிக்கும் காய வச்சுட்டு அந்த மாவை நீங்கள் ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவை நீங்கள் இந்த ரெசிபிக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் அரிசி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, அரிசி வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் சுவை பிடிக்காதுன்னா தண்ணியான பால் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கிறலாம். நான் பேக்கெட் பால் சேர்த்துருக்கேன், 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம். டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த பால் லேசாக சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்தினதுக்கு அப்புறமா, அதாவது ரொம்ப பொங்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த பால் நல்லா சூடாயிட்டு வரும்போது அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய முடியாது, ஏன்னா இதில் நம்ம பால் சேர்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். நம்ம ஏன் பால் சேர்க்கும்போது வெல்லம் சேர்க்குறது இல்லைன்னா, நீங்கள் பாலை சூடுபடுத்திட்டு அதில் வெல்லத்தை சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கடையில் வாங்கின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டிலையே செய்கிற தேங்காய் துருவலாக இருந்தால், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த ரெசிபி செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா பால் திரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடாக விடுங்க. அந்த தேங்காய் துருவல் நல்லா அந்த பால்லையே வேகணும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. இந்த அரிசி மாவு இந்த சூடான பால்லையே நல்லா வெந்துடும். அதனால் நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
அப்போ தான் உங்களுடைய ஸ்வீட் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒழுங்காக பிசையாமல் இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் உருண்டை எடுத்து இது போல் சின்னதாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருட்டிட்டு லேசாக இது போல் தட்டிடுங்க. இப்படியே கூட நீங்கள் இதை வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி குக்கி கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஷேப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது போல் நல்லா உருட்டிட்டு நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா குக்கி கட்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நல்லா இது போல் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு நல்லா நான் தட்டிக்கிட்டேன் கையில் வச்சு. இதில் நம்ம குக்கி கட்டர் வச்சு இது போல் கட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த குக்கி கட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் அச்சு, அதுக்கப்புறம் பூ அச்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வந்து குக்கி கட்டரில் ரவுண்டாக இருக்கும்ல அந்த அச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதே போல் மீத இருக்க மாவுலையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தட்டில் இது போல் அடுக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியுடைய டேஸ்ட்டை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மாவு சேர்த்து கலந்தோம்ல அந்த டைமில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது போல் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்து, அதாவது குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சுட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்து காமிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம லாக்டவுன் சமயத்தில் எந்த பொருட்களும் வாங்க முடியறதில்ல. அதனால் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணணுன்றதுக்காக நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட நட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இட்லி வேக வைப்போம்ல அதே மெத்தடு தான். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த ஸ்வீட் மேலே நம்ம கீழேருந்து வெந்து வர்ற அந்த தண்ணியினுடைய ஆவி வந்து பட்டுருச்சுன்னா ரொம்ப வந்து நொச நொசன தண்ணி ஆயிரும். அதனால் நம்ம மூடியில் ஒரு துணி வச்சு கட்டிட்டு மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஸோ நம்ம சாதாரணமாக இட்லியை வைக்கிற மாதிரி அப்படின்றதுனால நம்ம இட்லியை எப்படி மூடி போட்டு மூடி வைப்போமோ அது போல் மூடி வைக்கக்கூடாது. நம்ம மூடியில் நல்லா வந்து ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். அப்போ தான் இந்த தண்ணியினுடைய ஆவி வந்து அதில் பட்டு இது நீர்த்து போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நான் வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சு நல்லா கட்டியிருக்கேன் அந்த மூடியில். அதாவது பாருங்கள், பின் பக்கமாக சேர்த்துட்டு மேலே அந்த மூடியினுடைய கைப்பிடி இருக்குல்ல அதில் வச்சு கட்டியிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே அரிசி மாவை நல்லா வேக வச்சுட்டோம். அதனால் நீங்கள் 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூடியில் வந்து கைப்பிடி ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா நம்ம துணி போட்டு கட்டியிருக்கோம்ல அதனால் ரொம்ப சூடாக இருக்கும். துணி வச்சு பிடிச்சு எடுங்க மெதுவாக. அதனால் கையில் சுற்றும் பார்த்து எடுக்கணும். ஏன்னா நம்ம துணி வச்சு கட்டியிருக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்வீட் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை லேசாக அழகுபடுத்துறதுக்காக நான் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வச்சுட்டு இது போல் பரட்டி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணாமல் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சும்மா வந்து ஒரு பார்க்க அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வச்சு அலங்கரிச்சிருக்கேன். நம்ம பார்க்குறதுக்கு ஸ்வீட் கடைகளில் இருக்க ஸ்வீட் மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யோசிப்பீங்க இது நம்ம நார்மலாக கொலக்கட்டை செய்கிற மெத்தட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கொலக்கட்டை டேஸ்ட்டில் இருக்காது. கொலக்கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் அவிச்சு செய்தீங்க, அரிசி மாவு வச்சு செய்தீங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், டின்னராக சாப்பிட்லாம், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கிறலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் ஆனால் கூட இது கெட்டே போகாது. ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்களே பாருங்கள், பார்த்ததுமே அப்படியே சாப்பிடணும் போல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.